வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் சீத்தாப்பழத்தில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. ஒரு நாளைக்கு ஒரு நடுத்தர அளவிலான சீத்தாப்பழம் சாப்பிட்றது அப்படின்றது நம்மளுடைய உடலுக்கு மிக நல்லதுங்க. பகல் நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் காலை அல்லது மதிய உணவிற்கு அப்புறம் மாலை 4 மணிக்குள்ளே இதை நீங்கள் சாப்பிட்றது உங்களுடைய உடலுக்கு உடனடி எனர்ஜியை கொடுத்து நிறைய மருத்துவ நன்மைகளை கொடுக்கும். இப்போ நீங்கள் சீத்தாப்பழம் சாப்பிட்றீங்க அப்படின்னா அது ஒரு குறிப்பிட்ட பருவ காலங்களில் மட்டுமே கிடைக்கக்கூடிய பழம். அப்போது அந்த பருவ காலங்களில் அளவுக்கு அதிகமாக கிடைக்குதுன்னு நீங்களும் அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது, அளவாக தான் எடுத்துக்கொள்ளணும். இப்போ நீங்கள் சீத்தாப்பழம் சாப்பிடும்போது கிடைக்கக்கூடிய நன்மைகளை விளக்கமாக பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா நம்முடைய உடல்நல ஆரோக்கியத்தை விடவும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் உடல்நலமும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டியது அவசியம். அதனால் நம்மளோட நண்பர்கள், உறவினர்கள் என உங்களுக்கு தெரிந்த அத்தனை பேருடைய நலத்தை பாதுகாக்கிறதுக்கு ஷேர் ஐக்கானை கிளிக் பண்ணி இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலும் நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியதுங்க சீதாப்பழம். ஸோ சீதாப்பழம் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது அதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் மற்றும் மெக்னீஷியம் போன்ற தாது சத்துக்கள் இருக்குங்க இல்லையா, இது எல்லாமே நம்மளுடைய ரத்த நாளங்கள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர், அந்த ரத்த அழுத்தத்தை சீராக பராமரிக்கிறதுக்கு உதவி பண்ணுது. இதன் மூலமாக நரம்புகள், ரத்த நாளங்களில் எந்த இறுக்கங்களும் இல்லாமல் போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் சீரான இடைவெளியில் இதயத்துக்கு வந்து கிடைத்து கொண்டே இருக்கும். மேலும் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய சீதாப்பழத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்கிறதால, ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா நார் சத்தும் இருக்கிறதால ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய எல்டிஎல் என்று சொல்லக்கூடிய இந்த கெட்ட கொழுப்பினுடைய அளவை குறைத்து ஹெச்டிஎல் என்று சொல்லக்கூடிய இதயத்தை ஆரோக்கியமாக வைக்கக்கூடிய நல்ல கொழுப்புகளை முறையான அளவில் பராமரிக்கும். இதனால் ரத்த ஓட்டம் தங்குதடை இல்லாமல் இதயத்துக்கு கிடைக்கிறதால இதய துடிப்பு சீரான அளவில் இருக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழுந்து போகுதல் போன்ற எந்த பக்க விளைவுகளுமே இல்லாமல் இதய நோய்களுடைய அபாயத்தை குறைக்கிறதுக்கு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம சீதாப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாங்க. செரிமானத்தை சீராக்கி கான்ஸ்டிபேஷன் என்று சொல்லக்கூடிய மலச்சிக்கலை சரி செய்யக்கூடியதுங்க சீதாப்பழம். அதுக்கான காரணம் என்னன்னா, சீதாப்பழத்தில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து, அதாவது டயட்ரி ஃபைபர் வந்து அதிக அளவில் இருக்கிறதால இது செரிமான மண்டலத்தினுடைய சீரான இயக்கத்திற்கு பெரிதும் உதவி பண்ணுதுங்க. தொடர்ந்து சீதாப்பழம் நம்ம சாப்பிட்டு வரோம் அப்படின்னா நாள்பட்ட மலச்சிக்கல் பிரச்சனை குணமாகும். அதோட வயிற்று பொறுமல், அஜீரண கோளாறு, வாயு பிரச்சனை, வயிற்று பிடிப்பு, வயிற்று உப்புசம் இது மாதிரி எதுவுமே நமக்கு வந்து இருக்காது. இப்போ நமக்கு செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான காரணமே தொடர்ந்து நம்ம நார் சத்து, நீர் சத்து போன்ற ஆரோக்கியமான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ள உணவுகளை எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறதால தான். நாம் இனிமேல் அந்த மாதிரி பண்ணாமல் சீதாப்பழம் போன்ற வளமான அளவுள்ள நார் சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொள்ளும் போது செரிமானம் நமக்கு இயல்பாகவே நடக்கும். உணவு மூலக்கூறுகள் உடைத்து செரிக்கப்படும். செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படும். மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை குடல்களிலிருந்து வெளியேற்றிக் கொள்ளலாம். ஸோ அதுக்கு நீங்கள் தயாராகணும்னா சீதாப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாங்க. எலும்புகளை வலுவாக்கக்கூடியதுங்க சீதாப்பழம். ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, சீதாப்பழத்தில் கால்சியம், மெக்னீசியம் மற்றும் பாஸ்பரஸ் போன்ற எலும்பு வளர்ச்சிக்கு தேவையான ஆரோக்கியமான சத்துக்கள் அடங்கியிருக்கு. இந்த சத்துக்கள் வந்து எலும்புகள் மட்டும் இல்லாமல் பற்களுக்கும் பலம் சேர்க்கிறது. பிற்காலத்தில் ஏற்படக்கூடிய எலும்பு தேய்மானம், அதாவது 50-60 வயதுக்கு அப்புறம் வயதானவர்களுக்கு வரக்கூடிய, நம்மளுடைய தாத்தா பாட்டிகளுக்கு வரக்கூடிய ஆஸ்டியோபோரோசிஸ் உள்ளிட்ட எலும்பு தொடர்பான பிரச்சனைகள் இது எல்லாத்தையுமே வராமல் பாதுகாக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம உணவுகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா அதுதான் சீதாப்பழம். அதை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது எலும்புகளினுடைய வலிமையை தொடர்ந்து நம்ம பராமரித்துக் கொள்ளலாம். ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு வளர்ச்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனையும் இல்லாமல் இளைஞர்களும் எலும்புகளை வலுப்படுத்திக் கொள்ளலாம். வயதானவர்களும் எலும்புகளை வலுப்படுத்தி பேலன்ஸ் தடுமாறாமல் அவங்களுக்கு அந்த கை கால்கள், உடம்பு அசதி எதுவுமே இல்லாமல் ஸ்ட்ராங் அண்ட் ஸ்ட்ரென்த்தாக வந்து ஸ்டெடியாக இருப்பாங்க. நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரிக்கக்கூடியதுங்க சீதாப்பழம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, சீதாப்பழத்தில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்துக்கள் மற்றும் பல்வேறு ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருந்திருக்குங்க. ஸோ இது வந்து உடலினுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்தி கிருமி தொற்றுகள், சளி மற்றும் சாதாரண காய்ச்சல் போன்ற தொந்தரவுகள் உடலை எளிதில் தாக்காமல் பாதுகாக்குது. மேலும் உடலில் ஏற்படக்கூடிய காயங்களை விரைவாக சரி பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய அந்த சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி நோய்கள் எல்லாம் நம்ம குணப்படுத்திக் கொள்ளலாம். சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளுமே வராமல் தடுத்துக் கொள்ளலாம். நம்மளுடைய அந்த ரத்த வெள்ளை அணுக்கள் அதுதான் நமக்கு அதிகப்படும் போது நோய் எதிர்ப்பு சக்தி திறன் அதிகப்படும். அப்போ நம்ம சீதாப்பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது இம்யூன் பவர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஒட்டுமொத்த இம்யூன் சிஸ்டத்தையே நம்ம வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம். ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தையே வலுப்படுத்திக் கொள்வதால் எந்த விதமான ஒரு நோய் தாக்கமும் இல்லாமல் நலமோடு வாழலாம்.
அனிமியா என்று சொல்லக்கூடிய இரத்த சோகை நோய், அந்த நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு நம்ம சீதாப்பழத்தை எடுத்துக்கலாங்க. உடலில் ரத்தம் குறைபாடு உள்ளவர்களுக்கு சீதாப்பழம் ஒரு சிறந்த மருந்து. காரணம் என்னன்னா, சீதாப்பழத்தில் அயன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இரும்புச்சத்து மற்றும் காப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய தாமிர சத்துலாம் இருக்கிறதால உடல் ரத்த சிகப்பணுக்களினுடைய எண்ணிக்கையை உற்பத்தி பண்ணி, அதாவது ரெட் பிளட் செல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி அனிமியா ப்ராப்ளத்தை வராமல் தடுத்து உடலுக்கு தேவையான ஸ்ட்ரென்த், பலத்தையும் சுறுசுறுப்பையும் நமக்கு வந்து கொடுக்குதுங்க. இப்போ நமக்கு வந்து ஒருவேளை ரத்த சிகப்பணுக்கள் குறைஞ்சிருந்ததுன்னா ரத்தபூர்வமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையும் குறைஞ்சிருக்கும். இதனால நமக்கு வேண்டிய ஆக்சிஜன் சப்ளை கிடைக்காது. போதுமான அளவுக்கு ஆக்சிஜன் சப்ளை கிடைக்கலன்னா மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் சோர்வு, உடல் பலவீனம், உடல் கடுமையாக வலிக்கிறது, கவனமின்மை ஏற்படுறது, இந்த மாதிரி நிறைய பக்க விளைவுகள், அறிகுறிகள் நமக்கு இருக்கும். இதை தான் நம்ம ரத்த சோகைன்னு சொல்றோம். அப்போ போதுமான அளவுக்கு ஆக்சிஜன் சப்ளை நம்ம அதிகப்படுத்திக்கணும்னா ஹீமோகுளோபின் கவுண்ட் அதிகப்படுத்தணும். ஹீமோகுளோபின் கவுண்ட் எப்படி இன்க்ரீஸ் ஆகும்னா, இரும்புச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொண்டு ரத்த சிகப்பணுக்களை அதிகப்படுத்தினாதான் ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையும், அந்த ரத்தப்புரதமான ஹீமோகுளோபின் எண்ணிக்கை வந்து அதிகமாகும். அதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம்னா, சீதாப்பழத்தை எடுத்துக்கொண்டு இரும்புச்சத்தை பெற்று ஹீமோகுளோபினுடைய அளவை அதிகப்படுத்தி போதுமான அளவுக்கு ஆக்சிஜன் சப்ளைவை பெற்றுக்கொள்கிறோம். சுறுசுறுப்பாக இருக்கும். ஸோ அதுக்கு சீதாப்பழம் தொடர்ந்து எடுத்துக்கொள்ளணும். மூளை நரம்புகளை பலப்படுத்தக்கூடியதுங்க சீதாப்பழம். அதுக்கான காரணம் என்னன்னா, சீதாப்பழத்தில் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், குறிப்பாக விட்டமின் B6 இருக்கு. இது அதிக அளவில் இருக்கு. அப்போ மூளையினுடைய நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்துறதுக்கும் பலப்படுத்துறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணும். மன அழுத்தம், சோர்வு மற்றும் கவலைகளை குறைக்கிறதுக்கும் உங்களுக்கு உதவி பண்ணும். ஞாபக சக்தியையும் அதிகரிக்கிறதுக்கு பெரிதும் உதவிகரமாக இருக்கும். மூளை நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி மூளை நரம்புகள் வழியாக போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டத்தை பாய்ச்சி மூளை செல்களை புதுப்பித்து மூளை நரம்புகளை தூண்டி எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன், எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், ஒருமுகப்படுத்தக்கூடிய தன்மை, கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் லேர்னராக நம்ம வந்து சிந்தித்து செயல்படணும் அப்படின்னா அதுக்கு நம்ம மூளை ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கு சீதாப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாங்க. கண் பார்வை திறனை தெளிவாக்கக்கூடியதுங்க சீதாப்பழம். அதுக்கான காரணம் என்னன்னா, சீதாப்பழத்தில் விட்டமின் A மற்றும் விட்டமின் C போன்ற கண் ஆரோக்கியத்தை பாதுகாக்கக்கூடிய சத்துக்கள் இருக்கு. இது எல்லாமே கண் நரம்புகளை பாதுகாத்து கண் பார்வை மங்குதல் மற்றும் வயதான காலங்களில் ஏற்படக்கூடிய கண் பார்வை கோளாறுகள் ஏற்படுவதை முன்னாடியே தடுக்கிறதுக்கு உதவி பண்ணுது. ஸோ நாம் வந்து நினைச்சிட்டு இருப்போம் கண்கள் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான காரணமே வயசாகக்கூடிய காரணம், அப்புறம் ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ் யூஸ் பண்ணுறது அப்படின்னு நினைச்சிருப்போம். அப்புறம் ஜெனட்டிக் ரீசன்ஸ் கூட காரணமாக இருக்குன்னு நினைச்சிருப்போம். ஆனால் அதை தவிரவும் ஊட்டச்சத்து பற்றாக்குறை அதுதான் முதல்ல காரணம் அப்படின்னு நீங்கள் தெரிந்து கொள்ளுங்க. ஸோ நமக்கு வந்து கண் பார்வைக்கு வேண்டிய விட்டமின் A இந்த மாதிரி ஊட்டச்சத்துக்கள் எல்லாம் கொடுக்கும்பொழுது தான் கண் பார்வை கூர்மையாக இருக்கும். அப்போ நமக்கு வந்து ஜியாக்சாந்தின் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்லாம் கிடைக்கணும். ஸோ இதெல்லாமே நம்ம தொடர்ந்து சீதாப்பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கிறதால ஊட்டச்சத்து பற்றாக்குறை நீக்கப்பட்டு கண் பார்வை எப்போதுமே நீங்கள் தெளிவாகவே கூர்மையாகவே வைத்துக் கொள்ளலாம். வயதானவர்களுக்கு கூட ஓரளவு பார்த்தீங்கன்னா மங்கலாக தெரியுமே தவிர அதிகமாக மங்கலாக தெரியாது. அப்போ அவங்களாம் சீதாப்பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது ஓரளவு கண் பார்வையை கூர்மையாக வைத்துக் கொள்ளலாம். இளைஞர்கள், சிறுவர், சிறுமியர்கள்லாம் கண் பார்வை கூர்மையாக வைத்துக் கொள்ளணும்னா தோல் மற்றும் தலைமுடிக்கு பொலிவு தரக்கூடியதுங்க நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய சீதாப்பழம். ஸோ அதுக்கான காரணம் என்னன்னா, சீதாப்பழத்தில் இருக்கக்கூடிய இயற்கையான ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் விட்டமின்கள் சருமத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றி முகத்தை பொலிவோட வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதுக்கு சீதாப்பழத்தை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது உள்ளிருந்து ஊட்டச்சத்து சருமத்துக்கு கிடைக்கும். சருமத்தினுடைய கொலாஜன் உற்பத்தி மேம்படுத்தப்படும். ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களால் உங்களுடைய சருமத்தில் எந்த விதமான புரதம் உடைவும் உங்களுக்கு ஏற்படாது. அப்போ உங்களுடைய சருமத்தில் கரைகள், கோடுகள் இது மாதிரி எதுவும் இருக்காது. ஏன்னா கொலாஜன் உற்பத்தி மேம்படுத்திட்டாலே நீரேற்றம் சருமமாக இருக்கும். ரத்த ஓட்டம் வந்து மிகுந்த சருமம் நமக்கு வந்து கிடைக்கிறதால மின்னக்கூடிய பளபளப்பான ஒரு மிருதுவான சருமம் இருக்கும். சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா முகப்பொருட்கள், கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள், வயதான சுருங்கிய தோலமைப்பு, கோடுகள், கரைகள் கொண்ட மாசு மறுபடிந்த சருமமெல்லாம் இல்லாமல் மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமத்தை உங்களுக்கு தலைமுடிக்கு, அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சருமத்தை கொடுக்கறதுக்கும் தலைமுடி ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கும் சீதாப்பழம் ஹெல்ப் பண்ணும். இப்போ நீங்கள் வந்து சீதாப்பழம் இருக்குங்க இல்லையா, அதனுடைய விதைகளுடைய பொடியை முறையான வழிகளில் பயன்படுத்துவது தலைமுடி உதிர்வை தடுத்து பேன் தொழிலிருந்து விடுபடுவதற்கு உதவி பண்ணும். தலைக்கு தேய்க்கணும். நீங்கள் சீதாப்பழத்தை உணவுகளை சேர்த்துட்டாலுமே உள்ளிருந்து ஊட்டச்சத்து உங்களுடைய தலைமுடி கிடைக்கிறதால முடி கொட்டுறது, இளநரை, பித்தநரை ஏற்படுறது, பேன் பொடுகு தொல்லை ஏற்படுறதெல்லாம் இல்லாமல் அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வரக்கூடிய கூந்தல் அமைப்பை நீங்கள் பெறுவீங்க. ஸோ தொடர்ந்து சீதாப்பழத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துக்களை பெற்று நிறைய மருத்துவமனைகளை பெற்று நலமோடு வாழுங்க. எந்த விதமான நோய் தாக்கமும் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்க பழகிக்கோங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.